பாஸ்ட்ல ஒரு சேலஞ்சான விஷயம்னு சொன்னாக்கா, ஒரு வீட்ல எனக்கு அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, அந்த வீட்ட போய் பார்த்தோம். அவங்களுக்கு நெறைய பிரச்சனை, பிசினஸ்ல ரொம்ப லாஸ், இன்கம்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய பேர்ட்ட போயிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. நான் 4வது ஆளா தான் போறேன். போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, "சார் நீங்க 4வது ஆளு" அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து என்ன பண்ண போறேன், அததான் நானும் சொல்ல போறேன் அப்படின்னு. "இல்ல சார் நீங்க ஒரு தடவ பார்த்துருங்க" அப்படின்னாங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்த்தா எல்லாமே பக்காவா இருக்குது அந்த வீட்ல. எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படி இருக்கும்போது வாசல் மெயின் கேட்டும் உச்சத்துல இருக்கு. மெயின் டோரும் வந்துட்டு உச்சத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது வேற என்ன பிரச்சனை? அதாவது எங்கெங்க இருக்குமோ எல்லா திசையும் கரெக்டாவே பண்ணிருக்காங்க. குறைகள் இருக்கலாம், தவறு தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த மாதிரி குறைகள் தான் இருக்கு. குறைகள்னாக்கா பக்காவா பாக்குற வீட்லயே குறைகள் இருக்கும். சரி என்னதான் ஒன்னும் புரியாம உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ சம்பு காமிச்சாரு. சம்பை பாத்தீங்கன்னா போர் எங்க போட்டிருக்கீங்கன்னா போர் பின்னாடி இருக்குன்னு சொன்னாரு. எங்க இருக்குன்னு காமிச்சா கரெக்டா பாத்தீங்கன்னா நிறுத்தில கொண்டு போய் போட்டுருக்காரு. 4 இன்ச்சு போர். சார் அது 4 இன்ச்சு தானே சார், அது என்ன ஆயிட போகுது? பாத்தீங்கன்னா அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. உயரம் அந்த இடத்துல ஒரு பள்ளத்தை போட்டாங்க. இதை நீங்க யார்கிட்டயே சொன்னீங்களா முன்னாடி வந்தவங்கலாம்? அவங்க சொல்லல, அவங்களும் கேட்கல, இவங்களும் சொல்லல. அதுதான் மெயின் ப்ராப்ளமே அதுதான். இதை நீங்க மூடுங்க. என்ன சார் இவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன போர்ன்றீங்க, இதை மூடனா மாறிடுமா, இங்க சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னு. நீங்க மூடுங்க, கண்டிப்பா சேஞ்ச் ஆகுது இல்லைன்னு பாருங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 1 மந்த் 1.5 மந்த் கழிச்சுட்டு அவங்களே ஃபோன் பண்ணாங்க, சார் கொஞ்சம் மாற்றம் இருக்குதுன்னு. இது இல்லை, இன்னும் நல்லாவே மாற்றம் வரும், இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பண்ண உடனே சுவிட்ச் போட்ட மாதிரிலாம் அவங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொன்னதே பெரிய விஷயம். நான் ஒரு 6 மாசம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொல்லும் போது இல்லை சார் நல்லாவே இருக்கு சார், சாரி சார், அவங்களுக்கு ஃபோன் பண்ண நினைச்சா எங்க டென்ஷன்ல விட்டேன்னு சொன்னார் அவர். அந்த மாதிரி நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது. நாங்களே வந்து பார்த்து எங்களுக்கு கண்ணில் படலைன்னா அப்புறம் உங்க கண்ணில் எப்படி படும்? அதனால தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டை வச்சு பார்க்கணும்னு சொல்றது இதுக்கு தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை.